இன்னைக்கான அப்டேட்ஸ் எல்லாரும் பெருசா எதிர்பார்த்துட்டு இருந்த ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த மிகப்பெரிய அப்டேட்னா அது கருப்பு அப்டேட். கருப்பு ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஒரு வழியா கருப்பு ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னு சொல்லலாம். மே 14 ரிலீஸ் ஆகும்னு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அது போக இன்னொரு படம் எல்ஐகே, அதுவும் ரிலீஸ் டேட் ரொம்ப காலமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த எல்ஐகே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. லீடர் படம் லெஜெண்ட் சரவணா நடிக்கிற லீடர் படம் அந்த படமும் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஏப்ரல் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு. இப்படி ஏப்ரல் 3 எல்ஐகே, ஏப்ரல் 9 லீடர், மே 14 கருப்பு, அப்படியே பேக் டு பேக் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் ஒரே நாளே வந்துருச்சு. அதே மாதிரி லீடர் படம் சென்சார் ஆயிடுச்சு, யூஏ சர்டிஃபிகேட் வாங்கிச்சு அபிஷியல் அப்டேட் இன்னைக்கு வந்திருக்கு. அர்ஜுனன் பேர் 10 அப்படிங்கிற யோகி பாபு படத்தோட டீசர் வந்திருக்கு. டீசர் உண்மையாக நல்லா இருக்கு, பாத்துருவாங்க. யோகி பாபுவோட 3வது படம். ஹேப்பி ராஜ் படத்துல இருந்து அந்த ட்ரைலர் 1 மில்லியன் வியூஸ் அடிச்சிருக்கிற நியூ ப்ரோமோ விட்டுருக்காங்க. யூத் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. தில்பான் ஷோ அப்படிங்கிற சாங் யூத் படத்துல வந்து இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. துரந்தர் 2, துரந்தர் த ரிவெஞ்ச், அது இன்னைக்கு பிரீமியர் ஷோ ரிலீஸ் ஆகிடுச்சு. சென்னையில பாத்தீங்கன்னா சில தேட்டர்ல ஷோ கேன்சல் பண்ணிருக்காங்க, திருச்சி ஷோ கேன்சல் பண்ணிருக்காங்க, மற்ற ஊர்ல பெரும்பாலும் ஷோ ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி டீசர் விஸ்வநாதன் சன்ஸ் அந்த படத்துல வந்து டீசர், அந்த டீசர்ல இருந்து டீம் ஓஎஸ்டி அது அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து முக்கியமான ரூமர், இது வந்து ரூமர் தான், ஆனா கிட்டத்தட்ட ஒரு ஒரிஜினல் உண்மையை சொல்லலாம். நியூஸ் சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் 10வது நம்பர் தயாரிப்புல வரப்போற படம் அம்மாமுத்து சூர்யா அவர் இயக்கிற படம், சிவகார்த்திகேயன் தயாரிக்கிற படம் வந்து கன்னட படமான ஹாஸ்டல் குடுகாரு அந்த பெககிடரை அந்த படத்துடைய ரீமேக் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அதுல வந்து கெஸ்ட் ரோல்ல அங்க கன்னட ஹீரோ நடிச்சிருப்பாரு, ரிசப்ஷன் நடிச்சிருப்பாரு. இங்க வந்து சிவகார்த்திகேயன் நடிக்க போற ரூமர் வந்திருக்கு. நீலிரா அப்படின்னு ஒரு படம், அந்த படம் வந்து கார்த்திக் சுப்புராஜ் தயாரிப்புல வரப்போற படம். அந்த படத்துடைய தமிழ்நாடு ரிலீஸ் வந்து ஏஜிஸ் வாங்கியிருக்காங்க. நீ ஃபார் எவர் அப்படின்னு ஒரு படம், அந்த படத்துல வந்து ட்ரைலர் இன்னைக்கு வந்திருக்கு. படம் வந்து மார்ச் 27 அடுத்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. ஸ்பைடர்மேன் படத்துல வந்து புது ட்ரைலர் ஒன்று விட்டுருக்காங்க. அடுத்தது ஜனநாயகன் ஏற்கனவே வந்து படம் சென்சார் ஆயிடுச்சு, நேற்று சென்சார் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அது புது சிக்கல் அப்படிங்கிற மாதிரி புது தகவல் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஜனநாயகன் படத்தை அந்த ரிவியூசிங் கமிட்டி படத்தை பார்த்துட்டதாகவும், அரசியல் பேசுற படம், அரசியல் காட்சி நிறைய இருக்கனால, இது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்ல இருக்கனால தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ஓசி கொடுத்தாங்கன்னா சர்டிஃபிகேட் தரலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து சினிமா அப்டேட் நினைக்கிறேன். அதுல முக்கியமான இன்னொரு அப்டேட் விட்டு பண்ண அப்டேட் என்னன்னா, இது வந்து ஒரு காமெடியே சொல்லலாம், இருந்தாலும் வந்திருக்க அப்டேட் சொல்லிடுறேன். தயாரிப்பாளர் சங்கத்துல புதுசா ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, படத்துல நடிக்கிற ஹீரோ ஹீரோயின்ஸ் இல்ல படத்தை டேரக்ட் பண்ற டேரக்டர்ஸ் வெப் சீரிஸ் ஒர்க் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற அப்டேட், ஒரு காமெடியான அப்டேட் வந்திருக்கு. அதுல தயாரிப்பாளர் சங்கம் பாத்தீங்கன்னா தயாரிக்கிற